இன்று நடைபெற்ற முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்தில் பாடப்பட்டதற்கு தாவேகாவிற்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்துள்ள எம்எல்ஏக்கள் கட்சிகளே அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாது சமூக வலைதளத்தில் பெண்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தாவேகாவிற்கு தங்களது 4 எம்எல்ஏக்களின் ஆதரவை வழங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்தில் பாடப்பட்டதற்கு ஏற்புடையதல்ல. ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதுதான் தமிழக மரபு என குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தாவேகாவிற்கு 2 எம்எல்ஏக்களின் ஆதரவை வழங்கிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகி ஆலூர் சானவாஸ் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளியது போல் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிடாதீர்கள் என காட்டமாக பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க போகிற நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு பிறகுதான் தமிழ் என்று சொல்லாமல் சொல்லி 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்தை பாடி தமிழை புறக்கணித்து RSS பிள்ளையாக பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றி எங்களை முட்டாளாக்கிட்டீங்க. கொதிக்குது. நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. இல்லங்க, மாற்று அரசியல் தமிழ்தாய் வாழ்த்தை வந்துட்டு 3வது பிளேஸ்ல கொண்டு வந்ததா பார்த்தேன். தமிழ்நாடு தானே இது, தமிழர்களுக்கான ஆட்சி தானே. தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிடம் ஒரு கண்ணுன்னு கேள்விப்பட்டேனே. யாரும் போய் கேட்க மாட்டீங்கல்ல, ஏன் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா ஒழிச்சுது? இது தமிழ்நாடு தானே, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தானே நீங்க இன்னைக்கு சிஎம் ஆகுறீங்க. அப்புறம் எப்படி தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆவதா ஒழிக்க விடுவீங்கன்னு கேட்க மாட்டீங்க. இதுக்கும் ஃபயர் விட கிளம்பி வருவீங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டு அவங்க சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதையும் வச்சு ஸ்டேட்டஸாக வச்சுட்டு கொஞ்சம் கூட நம்ம மொழியை தாண்டி போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் மொழி உணர்வை விட உங்களுக்கு அவர் தான் பெரியவர். இது தமிழ்நாடு, உங்களுக்கு தமிழை பற்றி தெரியாதுல்ல. தமிழை புறம் தள்ளியவர்களை தமிழும் புறம் தள்ளும். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் கிடையாது. இதுதான் நீங்கள் கேட்ட மாற்றம்.